வணக்கம் வாசகர்களே. சிந்தையில் செதுக்கப்பட்ட கதைகளை உங்களின் செவி வழியே செலுத்தும் முயற்சியினூடே செழிலி ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் செழிலி. இன்னைக்கு நாம கேட்க போற கதை சில்லாஞ்சிருக்கியே என்னை கொல்லுற அரக்கியே. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 11. 1 மணி நேரத்திற்கு முன்பு மகளை வைத்துக்கொண்டு தேநீர் கடையின் வெளியே இருந்த மேஜையில் அமர்ந்திருந்தான் நேத்ரன். உங்க அம்மா ஏன்டா என் ஃபீலிங்ஸே புரிஞ்சுக்க மாட்டாங்கறா? நான் இன்னும் நேரடியா மட்டும்தான் சொல்லல அவகிட்ட. மத்தபடி நவரசத்தையும் கண்ணுல காமிக்கிறேன் அவளை பார்க்கும் போதெல்லாம். நிஜமாவே அவளுக்கு புரியலையா இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்காளா? ஒரு இழவும் புரிய மாட்டாங்குது என்று மனம் போன போக்கில் மகளிடம் புலம்பிக் கொண்டிருக்க, மகளுக்கு என்ன புரிந்ததோ தெரியவில்லை. பொக்கை வாய் திறந்து சிரித்துக் கொண்டிருந்தான். உனக்கும் என்ன பார்த்தா சிரிப்பா இருக்குல்ல, எல்லாம் என் நேரம் என்று சோகமாக அவன் கூறிக்கொண்டிருக்க, அப்பொழுது ஒரு காவல்துறை ஜீப் வந்து நின்றது. என்னடா இது, நம்ம ஊருக்குள்ள எதுக்கு போலீஸ் ஜீப் வருது என்று யோசனையோடு அவன் பார்க்க, அதிலிருந்து உயர் அதிகாரி ஒருவர் இறங்கினார். வந்தவர் நேத்ரனிடம், எப்பா தம்பி, இங்க மந்திரமூர்த்திங்கிறது யாரு என்று கேட்க, இருக்கையிலிருந்து எழுந்தவன், என்ன நம்ம அப்பாவா கேக்குறாரு என்று யோசித்தபடி, எங்க அப்பாதான் சார், என்ன விஷயம், எதுவும் பிரச்சனையா என்றான் பதற்றமாய். கிட்டத்தட்ட பிரச்சனைதான், எங்க அவரு என்க. ஒரு நிமிஷம் சார் என்றவனோ தன் தந்தைக்கு அழைப்பு விடுத்தான். சொல்லு நேத்ரா, என்ன விஷயம் என்று மறுமுனையில் மந்திரமூர்த்தி கேட்க, அப்பா உங்களை தேடி போலீஸ் வந்திருக்காங்க, கொஞ்சம் வருவீங்களா என்றிட, போலீஸா, என்ன விஷயமா என்று சாவகாசமாக கேட்டார். தெரியலப்பா, உங்களை உடனே வர சொன்னாங்க. ஏதாச்சும் இட பிரச்சனையா இருக்கும், நீ பேசிட்டு இரு, இப்போ வந்துருவேன் என்று அழைப்பை துண்டித்தவருக்கு ஒரு கணம் புருவங்கள் யோசனையில் சுருங்கியது. கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க சார், நீங்க வாங்க உட்காருங்க, டீ சொல்லட்டுமா? அதெல்லாம் வேணாம், உங்க தாத்தா பேர் என்ன என்று அவர் வினவ, அவனோ ருத்ரமூர்த்தி சார் என்றான். அவருக்கு எத்தனை பசங்க மொத்தம்? 2 பசங்க. மூத்தவர் என் பெரியப்பா கிருஷ்ணமூர்த்தி, 2வது என் அப்பா மந்திரமூர்த்தி என்றான். எதற்காக இதெல்லாம் கேட்கிறார் என்ற யோசனையுடன், ஓ, உங்க பெரியப்பா எங்க இருக்காங்க? அவரு உயிரோட இல்ல சார், 25 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. அப்படியா, எப்படி இருந்தாரு என்று மேலும் கேள்வியாய் கேட்டார் அந்த அதிகாரி. அது ஏதோ ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு அப்பா சொல்வாங்க. இப்ப எனக்கு 2 வயசுதான் இருக்கும். சோ எனக்கு பெருசா ஏதும் ஞாபகம் இல்ல. அவரை பார்த்த ஞாபகம் கூட எனக்கு இல்ல என்றான். ஓகே, உங்க தாத்தா ருத்ரமூர்த்தி எப்ப இருந்தாரு, எப்படி இருந்தாரு? அவரு பெரியப்பா இறந்த துக்கம் தாங்க முடியாம அதையே நினைச்சு நினைச்சு கொஞ்ச நாள்ல உடம்பு சரியில்லாம போய் இப்படியே இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஓகே, அப்ப உங்க குடும்பத்தோட மூத்த வாரிசு நீதான், அப்படிதானே என்று அவர் கேட்க, ஆமா சார் என்று நேத்ரன் கூற, அவன் கூறிய ஒவ்வொரு பதிலுக்கும் அந்த அதிகாரி உடன் வந்த அதிகாரியிடம் தலையசைப்பை கொடுத்தார். அதனை கவனித்த நேத்ரனோ, ஏன் சார் திடீர்னு இதெல்லாம் கேக்குறீங்களே, எதுக்கு கேக்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா எனவும், உங்க அப்பா வரட்டும் தம்பி, சொல்றேன் என்றதோடு முடித்து கொண்டார் அவர். வெகு நேரமாக நேத்ரன் காவல் அதிகாரியிடம் பேசுவதை கவனித்த தேன்மொழியோ அவனிடம், என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா என்று கேட்டாள். அவனோ, தெரியல தேனு, அப்பா கிட்ட பேசணுமா, அவருக்காக தான் வெயிட்டிங், நீ மகளை தூக்கிட்டு உள்ள போ என்றவன் மகளை அவளிடம் கொடுக்க, அவளோ யோசனையோடு நிற்க, அவளை கண்ட காவல் அதிகாரி, யார் இவங்க, உங்க ஒய்ஃப் அண்ட் சன்னா என்று வினவ, அவர் கேள்வியில் சிரித்தவன், கூடிய சீக்கிரம் அது நடந்தா நல்லாதான் இருக்கும் என்று மனதினுள் வேண்டிவிட்டு பதில் கூற வர, அவனை முந்திக் கொண்டு, இல்ல சார், நான் இந்த கடையில வேலை பாக்குற பொண்ணு, இது என் பையன், இவர் ஜஸ்ட் வேண்டப்பட்டவரு என்று பதில் கூறிய தேன்மொழி தலை குனிந்தபடி உள்ளே சென்று விட்டாள். நல்ல வேலை, ஜஸ்ட் தெரிஞ்சவர்னு சொல்லாம வேண்டப்பட்டவர் சொன்னாலே அது வரைக்கும் சந்தோஷம் என்று நினைத்து பெருமூச்சு விட்டு கொண்டான். அதற்குள் மந்திரமூர்த்தி அங்கு வந்து சேர, வணக்கம் சார், நான் தான் மந்திரமூர்த்தி, சொல்லுங்க என்ன விஷயம் என்று கேட்டவர் பிறகு சுற்றம் கருதி, டேய் நேத்ரா, நீ வீட்டுக்கு போ, நான் சார் கூட பேசிட்டு வரேன் என்றவர் அதிகாரியிடம், வாங்க சார், அப்படி போய் பேசுவோம் என்று சற்று தூரமாக வயக்காட்டிற்கு நடுவில் அழைத்து சென்றார். வெகு நேரமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மந்திரமூர்த்தியோ ஏதோ ஆதங்கமாக பேசிக் கொண்டிருந்தார். உயர் அதிகாரி மந்திரமூர்த்தியிடம் பேசிக் கொண்டிருக்க,
உடன் வந்த அதிகாரி தேநீர் கடையில் டீ குடிக்க ஆரம்பித்தார். அங்கிருந்த ஊர் மக்கள் சிலர் தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுதுதான் யாஷும் தமிழும் வந்து இறங்கினர். இவ்வாறு தேன்மொழி நடந்ததை கூற, தமிழோ என்னவா இருக்கும் என்ற யோசனையோடு பார்த்தாள். யாஷோ என்னவா இருந்தா நமக்கு என்ன, எனக்கு செம்ம டயர்டா இருக்கு. ஹே சில்லு, ஒரு சின்ன ஹெல்ப். நேத்து உன் கைப்பக்குவத்துல மீன் குழம்பு சாப்பிட்டதுல இருந்து என் நாக்குல டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு. நான் போய் தூங்குறேன். இன்னைக்கு மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எனக்கு ஒரு பார்சல் கொண்டு வந்து கொடுத்துரு ப்ளீஸ் என்றவன் அவள் பதில் பேச வருவதற்குள் ஓடிவிட்டான். ஏதோ பொண்டாட்டிக்கிட்ட ஆர்டர் போடுற மாதிரி சொல்லிட்டு போறாரு என்று கடுப்பாக கூறியவள் கடைக்குள் வந்து அமர்ந்தாள். ஏன் தமிழக்கா ஒரு மாதிரி இருக்கீங்க என்றாள். ஒண்ணும் இல்லட்டி, அது ஒரு பெரிய கதை, அப்புறமா சொல்றேன். நீ கடை அடைச்சிட்டு வீட்டுக்கு வா என்று விட்டு வீட்டிற்கு செல்லலானாள். சிறிது நேரத்தில் தேன்மொழி மகளுடன் தமிழ் வீட்டிற்கு வர, தமிழோ குழம்பு செய்வதற்கு காய்களை வெட்டி கொண்டிருந்தாள். சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, அப்ப நான் போய் சோறு உல வைக்கிறேன் என்றாள். நீ இருட்டி, நானே பண்ணிக்கிறேன் என்று தமிழ் கூற, இது பெரிய வேலையா, நீங்க வேற சும்மா இருங்கக்கா என்றவள் சமையலறைக்கு சென்றாள். காய்கறி வெட்டி முடித்த தமிழ் சமையலறைக்கு வந்து பார்க்க, வழக்கத்தை விட அதிகமாக சோறு உலை வைத்தது போன்று தோன்ற, ஏட்டி தேனு, அரிசி அதிகம் போட்டுட்டியா என்ன என்று வினவ, ஆமாக்கா, யாஷ் அண்ணா வேற சாப்பாடு கேட்டாங்க தானே, அதான். ஏட்டி, அவருக்கும் சேர்த்து நான் செய்யறேன்னு இப்போ உன்கிட்ட சொன்னனா நானு என்று கடிந்து கொண்டாள். என்ன ஆச்சுக்கா, ஏன் கோபமா பேசுறீங்க? அவரு வாய் விட்டு சாப்பாடுன்னு கேட்ட அப்புறம் நீங்க செய்யாம இருப்பீங்களா என்ன? உங்களை பத்தி தெரிஞ்சதுனாலதான் நான் கேட்காம போட்டேன். உங்களுக்குள்ள ஏதும் பிரச்சனையா என்றிட, அப்பொழுது நேத்ரன் அங்கு வந்தான். என்ன ஆச்சு? ஏதோ சீரியஸா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு போல. என்ன டீ, போன இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணியா என்று சாதாரணமாக தான் கேட்டான். என்ன என்ஜாய்? நான் என்ன புதுசாவா அந்த இடத்துக்கு போறேன்? கேக்குறான் பாரு கேள்வி என்று எரிந்து விழுந்தாள். ஏட்டி, இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு நீ இப்படி எரிஞ்சு விழுகிற என்று கேட்க, தமிழோ அமைதியாக இருந்தாள். பிறகு தேன்மொழியிடம் பார்வையை பதித்தவன் என்னவென்று கண்களாலேயே கேட்க, அவளும் இவ்வளவு நேரம் நடந்ததை கூறி தெரியவில்லை என்றாள். என்ன தமிழு, இப்படியெல்லாம் நீ பேசுற ஆள் இல்லையே, என்னாச்சு உனக்கு என்று கேட்க, செயின் விழுந்த விஷயத்தை மறைத்து யாஷ் அவளிடம் காதலை கூறியதை மட்டும் கூறினாள். அதை கேட்டதும் தேனும் நேத்ரனும் சிரிக்க, இப்ப எதுக்கு சிரிச்சு தொலைக்கிறீங்க என்றால் கடுப்பாக. ஆமா பின்ன, இத நாங்க 2 பேருமே எதிர்பார்த்தோம். எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, அவரு உன்னை காதலிக்கிறாரோன்னு. இதுக்காகவா நீ இவ்ளோ ரியாக்ட் பண்ற என்று கேட்க, தேனோ ஏன் தமிழக்கா, உங்களுக்கும் இந்த விஷயத்துல ஒரு சந்தேகம் இருந்துச்சு தானே அவர் மேல, அப்புறம் ஏன் கோபப்படுறீங்க? அதானே, அவர் விருப்பத்தை அவரு சொல்லிட்டாரு. உனக்கு விருப்பம் இருந்தா சரின்னு சொல்லு, இல்லனா இல்லன்னு சொல்லு. அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ற? இதுவரை உனக்கு காலேஜ்ல வராத ப்ரொபோசலா எவ்ளோ வந்திருக்கு, அதையெல்லாம் கூலா தானே ஹேண்டில் பண்ணுன. இதுக்கு மட்டும் எதுக்கு டென்ஷன் ஆகுற என்று நேத்ரன் கேட்க, அதெல்லாம் இப்பொழுதுதான் நினைக்க தோன்றியது தமிழுக்கு. ஆமால, முன்னாடி வந்த ப்ரொபோசல் எல்லாத்தையும் அசால்ட்டா ஹேண்டில் பண்ண, இப்ப என்ன என்று அவளே அவளிடம் கேட்டுக்கொள்ள, ஏன்னா அதுல எல்லாம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துச்சு. ஆனா இவர் விஷயத்துல நீ ஏற்கனவே அவர் பக்கம் கொஞ்சம் சாஞ்சிட்ட. அந்த உண்மையை ஏத்துக்க மனசு வராமதான் இப்ப அது கோபமா வெளிப்படுது என்று அவளது மனசாட்சி கூற, அது உண்மை என்று அறிந்தும் அவளது மனம் ஏற்க மறுத்தது. தமிழ் யோசனையிலேயே இருப்பதை கண்ட நேத்ரனோ அவளை சகஜமாக்கும் பொருட்டு, இதுக்குதான் என் அண்ணன் ருத்ரன் வேணும்னு சொல்றது. அவர் இருந்திருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்குமா? நானே உங்க 2 பேருக்கும் மாமா வேலை பார்த்து உங்களை சேர்த்து வச்சிருப்பேன் என்று கூறியபடி அவன் சிரிக்க, தமிழ் தன்னை திட்டுவாள் என்று எதிர்பார்த்திருந்தவனுக்கு, ஆமாடா, நிஜமா அப்படி ஒருத்தர் இருந்திருக்கலாம்னு இப்ப தோணுது என்ற அவளது பதில் ஆச்சரியமாக இருந்தது. மாறாக தேன்மொழிதான் அவனது கூற்றில் அவனை வினோதமாக பார்த்துவிட்டு சென்றாள். அத்தியாயம் 12. பிறகு தமிழின் அருகில் அமர்ந்த நேத்ரனோ, இங்க பாரு தமிழு, யாஷ் அண்ணாவும் பார்க்க நல்ல டைப்பா தான் தெரிகிறாரு. அவர் கண்ணுல உனக்கான நேசத்தை நான் நிறைய தடவை நோட் பண்ணிருக்கேன். ஆரம்பத்துல அவர் மேல அவ்வளோ நல்ல எண்ணம் இல்லதான். ஆனா இப்ப அவர் மேல நிறைய மரியாதை இருக்கு. உனக்கு ஓகேன்னா சொல்லு. அவர் யாரு, குடும்பம் எப்படி, என்ன ஏதுன்னு விசாரிப்போம். ருத்ரன் அண்ணாவுக்கு தான் கொடுத்து வைக்கல. அதனால என்ன, யாஷும் எனக்கு அண்ணா தானே, அவருக்கு உன்னை கட்டி வச்சு மனச தேத்திக்கிறேன் என்று அவன் பாட்டிற்கு பேசிக்கொண்டே போக, டேய் டேய் நிறுத்துறியா? ஒண்ணு இல்லாத ஆளை கட்டிக்க சொல்லி உசுர எடுக்கிற, இல்லனா எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லாத ஆளை கட்டிக்க சொல்லி உசுர எடுக்கிற. உனக்கு என்னதாண்டா பிரச்சனை?
இவ்ளோ வாய் பேசுறியே, முதல்ல உன் காதல பத்தி உனக்கு சொல்ல தைரியம் இருக்கா? வந்துட்டான் பேச என்று கத்த, ஏய் மெதுவா பேசி தொலையேண்டி. அவளே இப்பதான் என்கிட்ட கொஞ்சம் சகஜமா பேசுறா. நீ கெடுத்து விட்டுருவ போல. உனக்காக தான் எல்லாம் சொன்னேன். வேணாம்னா சரியான சிடுமூஞ்சி என்று அர்ச்சித்தவன் கடுப்பில் அவன் வீட்டிற்கு கிளம்பி விட்டான். வீட்டில் மந்திரமூர்த்தி அமர்ந்திருக்க அவரிடம் வந்தவன், என்ன பிரச்சனைப்பா, எதுக்கு போலீஸ் வந்தாங்க என்று கேட்க அவரோ, அதெல்லாம் ஒண்ணுமில்லடா, நீ ரொம்ப போட்டு யோசிக்காத, இது எங்க ரியல் எஸ்டேட் பிரச்சனை என்று முடித்து கொண்டார். அதுக்கு ஏன்பா என்கிட்ட நம்ம தாத்தா பெரியப்பா பத்தியெல்லாம் விசாரிச்சாங்க என்று அவன் சரியாக கேட்க அவரோ, அப்படியா, இதெல்லாம் கேட்டாரா என்றவருக்கு யோசனையாக இருந்தது. என்னப்பா யோசிக்கிறீங்க என்றதும் சுயம் அடைந்தவர், அது சும்மா விசாரிச்சிருப்பாங்க. ஆமா, வேற என்ன கேட்டாங்க என்று துருவினார். வேற, நான் தான் இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசான்னு கேட்டாரு. ஓ, இதெல்லாம் கேட்டாரா? சரி சரி, நீ இப்ப எங்க போயிட்டு வர? நம்ம தமிழ் வீட்டுக்கு தான்ப்பா என்றிட அவருக்கோ முகம் மாறியது. பொழுதன்னிக்கும் ஒண்ணு அவ கடையில இருக்கிற, இல்லனா அவ வீட்ல இருக்கிற, இதெல்லாம் நல்லாவாடா இருக்கு என்றவருக்கு முகம் பல கோணத்தில் போனது. என்ன ஆச்சுப்பா, நீங்க இப்படியெல்லாம் சொன்னது இல்லையே, ஏன் இப்படி பேசுறீங்க என்றான் ஆதங்கமாய். நானும் உன் அம்மாவோ கண்டுக்காம இருப்போம், ஆனா இந்த ஊர் உலகம் அப்படியே இருக்குமா? என் காது படவே பல விதமா பேசுறாங்க. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. உனக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு, அத மனசுல வச்சுக்கோ என்று அவர் அறிவுரை வழங்க, இப்ப என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? ஊரு உலகம் 1000 பேசும், அதுக்கு நாம பொறுப்பாக முடியாதுப்பா என்றான் சற்று குரலை உயர்த்தி. என்னடா பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்கு, எல்லாம் அந்த தமிழ பார்த்து கத்துக்கிட்டியா? இப்ப ஏன்பா சம்பந்தம் இல்லாம அவளை குத்த சொல்றீங்க? இங்க பாரு நேத்ரா, இந்த ஊர்ல ஒரு பஞ்சாயத்துன்னு வந்தா நம்ம குடும்பம் தான் தீர்ப்பு சொல்லும். உனக்கு தெரியும் தானே, நம்ம வீட்ல ஒரு பஞ்சாயத்துன்னு வந்துச்சுன்னா அப்புறம் ஊர் மக்கள் சொல்றதுக்கு நான் கட்டுப்படுற நிலைமை தான் வரும். அப்புறம் உனக்காக நான் எதுவும் பேசலன்னு வருத்தப்பட்டுட்டு நிக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன் என்றவர் எழுந்து வெளியே சென்றிட, இப்ப எதுக்கு இவர் மூச்சு பிடிச்சு டயலாக் பேசிட்டு போறாரு, எவன் என்ன வத்தி வச்சான்னு தெரியலையே என்று புலம்பியபடி தனது அறைக்கு சென்றான். நாளை நிகழப்போகும் விபரீதம் அறியாமல். சமையல் முடித்து சாப்பிட அமர்ந்தனர் தேன்மொழியும் தமிழும். பிறகு மனது கேட்காமல், அந்தாளு சாப்பாடு கேட்டாரல்ல, போய் கொடுத்துட்டு வாட்டி என்றாள் தமிழ். இதுதான் என் தமிழக்கா, சரி நான் போய் அண்ணாக்கு கொடுத்துட்டு வரேன் என்றவள் தமிழை செல்லம் கொஞ்சி விட்டு சென்றாள். ரொம்பத்தான் அண்ணா பசம் பொத்துட்டு வருது இவளுக்கு, பயபுள்ள எல்லாரையும் கவுத்து வச்சிருக்காரு என்று புலம்ப அவளின் மனமோ, உண்மையும் தானே என்று கேட்க அதற்கு பதில் கூற விரும்பாதவள், மூடு நீ என்றபடி அதை அடக்கியவள் உணவு உண்ண ஆரம்பித்தாள். அங்கே சாப்பாடு கொண்டு வந்த தேன்மொழியை பார்த்தவன், ஒரு வழியா உன் அக்காக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்க மனசு வந்துருச்சா? நான் கூட லேட் ஆகிறத பார்த்து கோபத்துல சாப்பாடு கொடுக்க மாட்டான்னு நினைச்சேன் என்று சிரித்தபடி யாஷ் கேட்க, அக்கா ஒண்ணும் அவ்வளோ மனசாட்சி இல்லாதவங்க இல்ல அண்ணா, சட்டு சட்டுன்னு பேசுவாங்களே தவிர்த்து மனசுல ஏதும் வச்சுக்க மாட்டாங்க என்றிட, நல்லாவே தெரியுமே என்றான். அப்புறம் போன இடத்துல நடந்த விஷயத்த அக்கா சொன்னாங்க என்று கூற, யாஷோ எதை சொல்லிருப்பா எதை சொல்லாம விட்டுருப்பான்னு தெரியலையே என்று யோசித்தவன், என்னம்மா சொல்ற என்றான். நடிக்காதீங்க அண்ணா, நீங்க அவங்கள காதலிக்கிறதா அவங்க கிட்ட சொன்னதுதான். ஓ, அதுவா? ஆமா, அது உண்மைதானே, சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன், பாப்போம் அவ என்ன பதில் சொல்றான்னு. எனக்கு தெரிஞ்ச அக்காக்கு உங்களை பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன். எனக்கும் தெரியுமா, அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு, ஆனா ஒத்துக்க மாட்டேங்கிறா, லெட்ஸ் see என்றிட, சரிங்கண்ணா, அப்ப நான் கிளம்புறேன் என்றவள் சிரித்தபடியே வெளியே வந்தாள். இவ்வாறு அவள் சிரித்தபடியே யாஷ் வீட்டிலிருந்து வெளியே வருவதை பார்த்த ஊர்க்காரர் ஒருவர், வர வர ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது, கலிகாலம் என்று தலையில் அடித்து புலம்பியபடி சென்றார். அவ்வாறே அந்த நாள் கழிய, இரவு உறங்கிக் கொண்டிருந்த தமிழுக்கு திடீரென முழிப்பு தட்டியது. மணியை பார்க்க அதிகாலை 3 மணி என்று காண்பித்தது. அதன் பிறகு உறக்கம் வராமல் போக காற்று வாங்கலாம் என்று எண்ணி வீட்டின் வெளியே வந்தாள் தமிழ். யாஷ் தங்கியிருக்கும் வீட்டில் வெளிச்சமாக தெரிய, என்ன இந்த நேரத்துல இவர் லைட்ட போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு என்று யோசித்தபடி பார்க்க, லொக்கு லொக்கென அவன் இருமல் சத்தம் கேட்டது. யோசனையோடே அவன் வீட்டிற்கு சென்று பார்த்தாள். யாஷோ 2 போர்வைகள் போர்த்தியபடி நடுங்கியவாறு கட்டிலில் படுத்திருந்தான். என்ன ஆச்சு இவருக்கு என்றபடி அவன் அருகே சென்று நெற்றியில் கை வைத்து பார்க்க அனலாக கொதித்தது. அட கடவுளே, என்ன இப்படி கொதிக்குது, தண்ணிக்குள்ள விழுந்ததுனால குளிர் காய்ச்சல் வந்துருச்சோ, சரி கஷாயம் வச்சு கொடுப்போம்
என்று எண்ணியபடி வீட்டிற்கு வர கஷாயம் செய்ய தேவையான மருந்து காலியாகி இருந்தது. மருந்து காலியானதை கூட கவனிக்கலையே, இந்த நேரத்துல எங்க போய் வாங்குவேன் என்று புலம்பியவள் நேத்ரனுக்கு அழைப்பு விடுத்தாள். அலைபேசியின் சத்தத்தில் உறக்கத்திலிருந்து விழித்தவன், தமிழ் எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றா என்று பதறியபடி அழைப்பை ஏற்றவன், ஹே தமிழு, என்ன புள்ள இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க, என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனையா என்றான். அதெல்லாம் இல்லடா, கஷாய மருந்து வேணும், உன் வீட்ல இருந்தா கொண்டுட்டு வெளியே வா, நான் வந்து வாங்கிக்கிறேன் என்றாள். கஷாயமா, ஏண்டி காய்ச்சலா உனக்கு? எனக்கு இல்லடா. அப்போ தேனுக்கு இல்ல மகளுக்கு ஏதும் காய்ச்சலா என்று மேலும் பதற, டேய், உன் ஆளுக்கும் உன் புள்ளைக்கும் ஒண்ணும் இல்ல, அவங்க எல்லாம் நல்லாதான் இருக்காங்க, காய்ச்சல் வெள்ளக்கார துரைக்கு என்றாள். யாஷனாக்கா, அச்சோ சரிடி, நான் கொண்டு வரேன் என்று அழைப்பை துண்டித்தவன் வீட்டில் யாரும் அறியா வண்ணம் மருந்து பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். தமிழோ மெதுவாக தேன்மொழியை எழுப்பி, ஏட்டி தேனு, அந்த ஆளு காய்ச்சல்ல நடுங்கிட்டு இருக்காரு, நீ கொஞ்சம் அவர் வீட்டுல இரு, நான் போய் நேத்ரன் கிட்ட கஷாய பொருள் வாங்கிட்டு கஷாயம் வச்சு எடுத்துட்டு வரேன் என்றிட அவளும் யாஷ் வீட்டிற்கு சென்றாள். அப்பொழுது பண்ணையில் பால் கறக்க சென்ற பெண்ணொருத்தி கண்ணில் அக்காட்சி பட்டது. என்ன இது, இந்த விதவ பொண்ணு இந்த நேரத்துல எதுக்கு அந்த அசலூருக்காரன் வீட்டுக்கு போகுது என்று நினைத்தபடி பார்த்து விட்டு சென்றார். அங்கு நேத்ரன் வெளியே வர தமிழ் அவன் வீட்டின் முன் வெளியே நின்றிருந்தாள். நீ எதுக்கு புள்ள இங்க நிக்கிற, நானே வந்து கொடுத்திருப்பேன்ல என்று கடிந்து கொள்ள, பரவாயில்லடா கொடு என்றவள் வாங்கிவிட்டு விறுவிறுவென சென்றாள். இதையும் ஊரில் இருக்கும் பெரியவர் ஒருவர் பார்த்து விட்டார். இந்த நேரத்துல இதுங்க என்ன குசு குசுன்னு பேசுதுங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நாளைக்கு ஐயா கிட்ட இத பத்தி பேசிட வேண்டியதான் என்று நினைத்து கொண்டார். ஒரு வழியாக கஷாயம் வைத்து அதை அவனை குடிக்க செய்ய ஓரளவு நடுக்கம் மட்டுப்பட்டது. பிறகு ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றான் யாஷ். தேனும் தமிழும் தங்களின் வீட்டிற்கு வந்தனர். தேனோ, அவருக்கு காய்ச்சல்னு உங்களுக்கு எப்படிக்கா தெரிஞ்சது என்று கேட்க அவளோ நடந்ததை கூறினாள். பாருங்களேன், இதுதான் டெலிபதின்னு சொல்லுவாங்க, காரணமே இல்லாம அவர் நடுங்கிக்கிட்டு இருக்கிற நேரம் எதுக்கு நீங்க தூக்கத்துல இருந்து முழிக்கணும், எல்லாம் கடவுள் செட்டிங் என்க அவளை முறைத்த தமிழோ, மூடிட்டு போய் தூங்குடி, வந்துட்டா விளக்கம் கொடுக்க என்றாள் கடுப்பாக. பிறகு இருவரும் நிம்மதியாக உறங்க ஆரம்பித்தனர். மறுநாள் பொழுது நிகழப்போகும் விபரீதத்தால் சிலரது நிம்மதி பறிபோகப் போவது அறியாமல். அத்தியாயம் 13. டேய் நேத்ரா, தோ வரம்பா என்று குரல் கொடுத்தபடி வந்தவன், என்னாச்சுப்பா, ஏன் இவ்ளோ அவசரமா கூப்பிட்டீங்க என்றான். அவன் கையில் ஒரு பத்திரத்தை கொடுத்தவர், சீக்கிரம் இதுல ஒரு கையெழுத்து போடுடா என்றார். என்ன பத்திரம்பா இது என்று கேட்டவன் அதனை படிக்க எத்தனிக்க, அது நம்ம பூர்வீக நிலம், ஊர் எல்லையில இருக்குல்ல, அதுக்குதான் விலை பேசி முடிச்சிருக்கேன், நான் அவசரமா போக வேண்டியது இருக்கு, நீ சீக்கிரம் சைன் போட்டு கொடுத்துட்டா நான் கிளம்பிடுவேன், உன் கேள்வி எல்லாம் அப்புறம் கேட்டுக்கோ என்று அவசரப்படுத்தினார். அந்த நிலத்தை ஏன்பா விக்கிறீங்க, அங்கதானே நம்ம தாத்தாவோட சமாதியும் பெரியப்பாவோட சமாதியும் இருக்கு, அது போக நம்ம தமிழோட டீ கடை வேற அங்க இருக்கு, அதை எப்படி விற்க முடியும் என்றான் தெளிவாக. நம்ம நிலத்தை மட்டும்தான் விக்கிறோம், இப்ப அந்த நிலத்தை நாம ஒரு பெரிய கம்பெனிக்கு கொடுக்க போறோம், இதனால நமக்கும் நல்ல லாபம், ஊருக்கும் லாபம், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலாம் இது மூலமா. என் அப்பா அண்ணாவோட சமாதி நம்ம கைய விட்டு போயிடுமோன்னு எனக்கும் வருத்தம் தான், ஆனா அது மூலமா நல்லது நடக்குதுன்னா ஓகே தானே, உன் தாத்தாவோட ஆசையும் ஊருக்கு நல்லது பண்றதுதான், அதனால தப்பு இல்லைன்னு தோணுது. அது மட்டும் இல்ல, தமிழோட கடை அந்த கம்பெனி முன்னாடி இருந்தா அவளுக்கும் நல்ல வியாபாரம் ஓடும் என்று அவர் கூற அனைத்தையும் யோசித்தவனுக்கு சரி என்று பட, இது மூலமா தமிழுக்கும் நம்ம ஊருக்கும் நல்ல விஷயம் நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான்ப்பா என்றவன் சந்தோஷமாக கையெழுத்திட எத்தனிக்க ஏதோ ஒன்று அவனை தடுத்தது. என்னடா யோசிக்கிற, எனக்கு அவ்வளோ நேரம் இல்ல நேத்ரா, நான் போகணும் என்று அவர் துரிதப்படுத்த, பிறகு கையெழுத்து போட்டு கொடுத்துவிட்டு வயலுக்கு சென்று விட்டான். உறக்கம் விழித்து எழுந்த யாஷுக்கு இப்பொழுது காய்ச்சல் முற்றிலுமாக குறைந்திருந்தது. அவனுக்கு இரவில் தமிழ் வந்தது, கஷாயம் கொடுத்தது என அனைத்தும் நினைவில் இருந்தது. ஆனால் அப்பொழுது பேசும் நிலையில்தான் இல்லை. எழுந்து அமர்ந்தவன் மேஜையை பார்க்க அவனுக்கு காலை உணவாக அரிசி கஞ்சி சூடாக இருந்தது. அதனை பார்த்து சிரித்தவன் பல் துலக்கிவிட்டு வந்து உண்ண ஆரம்பித்தான். எனக்காக நீ இவ்ளோ பண்றியே, இது காதல் இல்லையா? கேட்டா இது காதல் இல்ல, மனிதாபிமானம்னு சொல்லுவ, கூடிய சீக்கிரம் நீயே என்கிட்ட காதல சொல்ற நேரமும் வரும் பேபி என்று நினைத்து கொண்டே பாதி உண்டு முடித்தவனுக்கு உடல் சோர்வாக இருக்க மீதமுள்ள கஞ்சியை கட்டிலின் கீழ் வைத்துவிட்டு மீண்டும் உறங்க ஆரம்பித்தான். நேரம் மதியத்தை கடக்க
மதிய உணவு கொண்டு வந்த தமிழோ உறங்கும் யாஷை பார்த்துவிட்டு, என்ன இந்த ஆளு இம்புட்டு நேரம் தூங்குறாப்படி, இன்னும் காய்ச்சல் குறையலையோ என்று எண்ணியபடி அவன் நெற்றியை தொட்டு பார்க்கவும் அவள் ஸ்பரிசத்தில் சட்டென கண் விழித்து விட்டான் யாஷ். இவ்வாறு திடீரென அவன் விழிப்பான் என்று எதிர்பாராதவள் வெடுக்கென்று நகர காலிடறி கட்டிலின் கீழ் வைத்திருந்த மீதமிருந்த அரிசி கஞ்சி கீழே சிந்த, "ஏய் என்ன ஆச்சு?" என்று யாஷ் கேட்க, அதற்கு பதில் கூறும் முன் கீழே சிந்திய அரிசி கஞ்சியில் தெரியாமல் கால் வைத்தவள் வழுக்கி கட்டிலில் அவன் மீதே சரிந்தாள். அவனது வெற்றுடம்பில் அவளது பட்டு மேனி மோத இருவருக்கும் மின்சாரம் தாக்கிய உணர்வுதான். ஏற்கனவே அவளிடம் தன் இதயத்தை தொலைத்தவன் இந்த திடீர் தாக்குதலில் தன்னை மொத்தமாக தொலைத்தான். அவனது ஏசல் விழிகளோ அவளை சுயமிழக்க செய்ய ஸ்தம்பித்து போய் பார்த்தாள் அவனை. அவனது பார்வையோ அவளது நெற்றி, புருவம், விழிகள், நாசி என்று ஒவ்வொன்றாக பயணித்து கடைசியாக இதழில் நிலை குத்த, ஐயோ கொல்றாளே என்று நினைத்தவனுக்கு நேற்று அவளை ஈர உடையில் பார்த்தது வேறு தேவையில்லாமல் நினைவிற்கு வர தன்னை அறியாமல் அவள் இதழ்களை நெருங்கினான். அவளும் அவளறியாமல் நெருங்கதான் செய்தாள். இருவரின் இதழ்களும் இடித்துக்கொள்ள இம்மி அளவு இடைவேளை மட்டுமே இருக்க பார்வையை அவளின் விழியில் செலுத்தியவன், "வில் யூ பி மை கேர்ள்?" என்றான் ஆழ்ந்து பார்த்தபடி. அவனது குரலில் மீண்டவளுக்கு அப்பொழுதுதான் இவ்வளவு நேரம் நடந்ததும் தான் இருக்கும் நிலையும் புரிய சட்டென எழும்ப பார்க்க அவளால் முடியவில்லை. அவனது பிடிதான் உடும்பு பிடியாக இருந்ததே. "விடுங்க ப்ளீஸ்" என்று கூறியபடி விடுபட முயன்றவளுக்கு குரல் நலிந்து வந்தது. "நீ பதில் சொல்ற வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டேன், பயப்படாத" என்றான் அவன். அதில் அவளுக்கு கோபம் வர, "என்ன பேசுறீங்க நீங்க? விடுங்க முதல்ல" என்று சீற, "மேடம் இவ்ளோ நேரம் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு தெரியுமா? நான் நினைச்சிருந்தா உன்னை கிஸ் பண்ணிருக்க முடியும்" என்றபடி சாவகாசமாக பேசிக் கொண்டிருந்தான் அவன். தன் இடையை இறுக்கி இருந்த அவனது கரத்தை எடுக்க முயன்றாள் அவள். "நீயும் கோஆபரேட் பண்ணி கிட்ட வரதான் செஞ்ச. ஆனா உன்கிட்ட இருந்து பதில் கிடைக்காம உன்னை டேஸ்ட் பண்ண என் மனசு இடம் கொடுக்கல. பதில் சொல்லு. வில் யூ பி மை லவ்?" என்றவன் பிடியை மேலும் இறுக்கினான். "விடுங்க யாஷ், ப்ளீஸ்" என்றவளுக்கோ கண்கள் கலங்கியது. அவளது கலங்கிய கண்களை பார்த்தவன், "காதல் இல்லாமதான் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி என்கிட்ட உன் கண்ட்ரோல் லாஸ் பண்ணியா? எனக்கு தெரியும் உன்னை பத்தி. இதே என் இடத்துல வேற எவனோ இருந்திருந்தா நான் பேசுற பேச்சுக்கு அவனோட கண்ணம் என்னைக்கோ பழுத்திருக்கும். பட் யூ காண்ட் அவாய்ட் மீ, ரைட்? காதல் இல்லாமதான் என்ன திட்ட கூட முடியாம தவிச்சியா? காதல் இல்லாமதான் நேத்து தண்ணிக்குள்ள விழுந்த என்ன காப்பாத்த அவ்ளோ போராடினியா? ஒய் டோன்ட் யூ அக்செப்ட் த ட்ரூத்?" என்று கூறியவன் தனது பிடியை தளர்த்த அவன் உரைத்த உண்மையில் திகைத்து பார்த்தாள். அவனது பார்வை அவள் கழுத்தில் அணிந்திருந்த டாலரில் பதிய, "ஒருவேளை இதோ இந்த டாலரை கொடுத்தவன் வருவான்னு முட்டாள்தனமா வெயிட் பண்றியா? சரி, அப்படியே அவன் வந்தாலும் அவன் மேல உனக்கு காதல் வரும்னு நினைக்கிறியா? அது காதலே இல்ல. அவன் யாரா இருக்கும்னு உனக்குள்ள இருக்கிற ஒரு கியூரியாசிட்டி தான். இதுக்கு மேலயும் நீ யோசிச்சா ஃபைன், பட் ஐ வாண்ட் அ கிளியர் ரிஜெக்ஷன் ஃப்ரம் யூ. நீ நோ சொன்ன அடுத்த நாளே நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன். உன்னை எந்த விதத்திலயும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்" என்று தீர்க்கமாக கூறியவன் தனது பிடியை முற்றிலுமாக தளர்த்த விறுவிறுவென எழுந்தவள் அங்கிருந்து செல்ல போக, "ஒரு நிமிஷம்" என்று தடுத்தான். வாசலில் நின்றவள் அவனை என்னவென்று பார்க்க, "இன்னைக்கு முழுக்க நல்லா யோசிச்சுக்கோ. நாளைக்கு காலையில உன் கடைக்கு வருவேன். உனக்கு ஓகேனா உனக்கு பிடிச்ச டீ எனக்கு கொடு. ஓகே இல்லனா எப்பவும் போல எனக்கு பிடிச்ச காஃபி எனக்கு கொடு. த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். வெயிட்டிங் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ்" என்றவன் கண்ணடிக்க மௌனமாக சென்று விட்டாள் தமிழ். வீட்டிற்கு வந்த தமிழுக்கு திரும்ப திரும்ப யாஷின் சொற்களே ஒலித்துக் கொண்டிருந்தது. சாப்பிட்டு முடித்தவள் கட்டிலில் சாய்ந்து விட்டாள். அதை கண்ட தேன்மொழியோ, "என்னாச்சுக்கா, கடைக்கு வரலையா? இந்நேரம் நீங்க தூங்க மாட்டீங்களே, உடம்புக்கு ஏதோ செய்யுதா?" என்று கேட்க, "தலை லேசா வலிக்குது தேனு, நீ போ, நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்" என்றிட தேன்மொழி சென்று விட்டாள். படுத்தபடி யோசித்தவளுக்கு குழப்பமாக இருந்தது. யாஷ் கூறிய அனைத்தும் உண்மையே. அவன் மட்டும் சுதாரிக்காமல் இருந்திருந்தால் என்ன நேர்ந்திருக்கும் என்று நினைக்கவே அவளுக்கு கன்னம் சிவந்தது. கோபம் வரவேண்டிய இடத்தில் வெட்கம் வந்து தொலைக்கிறதே, இது ஒன்று போதாதா அவளுக்கும் காதல் இருக்கிறது என்பதை அறிய? அவனும் அவன் ஏதேனும் செய்திருந்தால் கூட கோபம் வந்திருக்குமோ என்னவோ. ஆனால் முத்தத்தை எல்லாம் சர்வசாதாரணமாக நினைக்கும் கலாச்சாரத்தில் பிறந்தவனாக இருந்த போதும் காதல் கூறிய பின்புதான் இதழ் சுவைப்பேன் என்று கண்ணியமாக கூறியவனை யாருக்குதான் பிடிக்காமல் போகும்? இன்னும் இன்னும் பிடித்தது பெண்ணவளுக்கு. அப்ப நிஜமாவே நானும் அவரை காதலிக்கிறேனா
இப்ப ஏன் எனக்கு இந்த டாலர் மேல இவ்ளோ சென்டிமெண்ட் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொள்ள, இப்ப அந்த டாலர கொடுத்த ஆளு நிஜமாவே நேர்ல வந்து அவர உனக்கும் பிடிச்சிருந்தா கூட யோசிக்கலாம். ஆனா அப்படி ஒருத்தர் வருவாரா மாட்டாரான்னே தெரியல. அது மட்டும் இல்ல. சின்ன வயசுல இருந்தே நம்மகிட்ட ஒரு பொருள் இருந்துட்டே இருக்குன்னா, அது மேல ஆட்டோமேட்டிக்கா ஒரு எமோஷனல் கனெக்ஷன் உண்டாக தான் செய்யும். அது அந்த பொருள் மேல இருக்கிற சென்டிமெண்ட் தானே தவிர்த்து, அத கொடுத்தவர் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் கிடையாது. என்று அவளது மனசாட்சியும் யாஷ் பக்கமே நியாயம் கூறியது. ஃப்ராடு என் மனசாட்சியும் சேர்த்து கவுத்து வச்சிருக்காரு என்று நினைத்தவள் தன் போக்கில் சிரித்தாள். பட் நாளைக்கே நம்ம லவ்வ சொல்லணுமா என்ன? கொஞ்சம் அலைய விட்டு தான் பாப்போமே. இல்லன்னு சொன்னாதானே மனுஷன் ஊற விட்டு போவாரு. இல்லன்னு சொல்லக்கூடாது, ஆமான்னு சொல்லக்கூடாது. அப்படி ஏதாச்சும் செய்யணும் என்று கூறிக்கொண்டவள் அதற்கான திட்டத்தை தீட்டினாள். சற்று நேரத்தில் விதி வேறொரு திட்டம் தீட்ட தயாராக இருப்பது அறியாமல். அத்தியாயம் 14. பிறகு படுக்கையை விட்டு எழுந்தவள் தன் கடைக்கு புறப்பட்டாள். ஆனால் அங்கு மந்திரமூர்த்தி நின்று தேன்மொழியிடம் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தார். இவர் அவகிட்ட என்ன பேசிட்டு இருக்காரு என்று புருவம் இடுங்கியபடி வந்தவள், என்னாச்சு தேனு என்றிட தேன்மொழியிடம் கேவல் மட்டுமே தென்பட்டது. ஏட்டி எதுக்கு அழுவுற நீயே என்றவள் மந்திரமூர்த்தியிடம், மாமா என்னாச்சு, அவகிட்ட என்ன சொன்னீங்க, எதுக்கு இப்படி அழுகிறா என்று கேட்க, நான் என்ன தாயி சொல்றது, செய்யக்கூடாததையெல்லாம் செஞ்சா கடைசில இப்படி அழத்தான் செய்யணும். அவ மேல ஊர் மக்கள் பிராது கொடுத்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பஞ்சாயத்து இருக்கு, கூட்டிட்டு வந்துரு என்றவர் அடுத்து யாஷ் வீட்டை நோக்கி நடந்தார். அவர் கூற்றில் குழம்பிய தமிழோ, ஏட்டி அழுவுறத நிப்பாட்டிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தொலையேன்டி என்று கத்த, என்ன ரொம்ப மோசமா ஊருக்குள்ள நினைச்சு வச்சிருக்காங்கக்கா. புருஷனை இழந்துட்டு கை குழந்தையோட நிக்கிறேன்னு கூட யோசிக்காம இப்படி கொச்சப்படுத்துறாங்க என்ன. அதுவும் அவர் கூட சேர்த்து வச்சு தப்பா பேசுறாங்கக்கா. இந்த வார்த்தையெல்லாம் கேக்குறதுக்கு நான் செத்தே போயிடலாம் போல இருக்குக்கா என்று அழுபவளை பார்க்க தமிழுக்கு கண்கள் கலங்கியது. நேத்திரன் கூட சேர்த்து வச்சு தப்பா பேசுறாங்களா என்று தமிழ் கேட்க, இல்லை என தலையாட்டிய தேன்மொழி முன்பை விட அதிகமாக கேவினாள். தமிழின் முகத்தில் தீவிரம் கூட, யார் கூட சேர்த்து வச்சு பேசுறாங்க என்று புருவம் சுருக்கி கேட்க, யாஷன்னா கூட சேர்த்து பேசுறாங்கக்கா என்று தரையில் அமர்ந்து தலையில் அடித்தபடி அழ, குழந்தைக்கு என்ன புரிந்ததோ தாயின் கண்ணீரை காண முடியாமல் அதுவும் அழுதது. அவ்வார்த்தையை கேட்டு தமிழோ ஸ்தம்பித்து போய் நின்றாள். இத்தனைக்கும் வாய் நிறைய அண்ணா அண்ணா என்று அழைப்பதையும் இவ்வூர் மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இத்தகைய கேவலமான குற்றச்சாட்டை வைக்க எப்படி மனது வந்தது? மனசாட்சி இல்லாத ஜென்மங்க என்று பல்லிடுக்கில் அவர்களை திட்டியவள் அலைபேசியில் நேத்திரனுக்கு அழைக்க, அழைப்பை ஏற்றவன், சொல்லு புள்ள என்றான். எங்க இருக்க? உரம் வாங்க பக்கத்து ஊர் வரைக்கும் அப்பா அனுப்புனாரு. இப்பதான் பாதி தூரம் போயிருக்கேன். என்ன ஆச்சு என்றான். பிளான் பண்ணி இந்த மந்திரமூர்த்தி மாமா இவனை வெளியே அனுப்பியிருக்காரோ என்று யோசித்தவள், உடனே திரும்பி வா என்றாள் உணர்ச்சி துடைத்த குரலில். எதுக்கு புள்ள? டேய் வாடான்னு சொன்னா வரமாட்டியா? சொல்ற மாதிரியா இங்க நடந்து தொலைச்சிருக்கு என்று எரிச்சலோடு கூறியவள் தேனை விட்டு சிறிது தூரம் தள்ளி வந்து நடந்ததை கூற, நேத்ரனுக்கு ரத்தம் கொதித்தது. கண்கள் சிவப்பேற, இன்னும் 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன் என்றவன் அழைப்பை துண்டித்துவிட்டு தலைக்கவசத்தை எடுத்து அணிந்தவன் வண்டியை திருப்பி தனது ஊரை நோக்கி பறந்தான். அங்கு யாஷ் வீட்டிற்கு சென்ற மந்திரமூர்த்தியோ, தம்பி உங்க மேல பிராது கொடுத்திருக்காங்க, கொஞ்ச நேரத்துல பஞ்சாயத்து கூட வந்துருங்க என்க. வாட், ஏன் மேல கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட் என்று புரியாமல் கேட்டான். ஆமா உங்க மேலதான், நீங்க எங்க ஊரு பொண்ணுகிட்ட வரம்பு மீறி நடந்துக்கிறதா குற்றச்சாட்டு வந்திருக்கு என்க. அவர் தமிழைதான் கூறுகிறாரோ என்று நினைத்தவன், ஒருவேளை இன்னைக்கு நடந்ததை யாரும் பார்த்திருப்பாங்களோ, இப்ப இன்னைக்கு அவ சொல்ல போற பதில்ல நமக்கு முடிவு தெரிஞ்சிரும் என்று நினைத்து சிரித்து கொண்டவன், வரம்பு மீறதுனா அந்த பொண்ணுக்கும் விருப்பம் இல்லாம இருந்தாதான், நீங்க வேணா அவகிட்ட கேட்டுக்கோங்க, அவளுக்கு விருப்பமா இல்லையான்னு என்று இவன் சாதாரணமாக கூற, அவனை ஒருமுறை புரியாமல் பார்த்தார் மந்திரமூர்த்தி. உடன் வந்திருந்த பெரியவர்களை ஒரு கணம் பார்த்து தலையசைத்த மந்திரமூர்த்தி பிறகு, எதுனாலும் பஞ்சாயத்துல வந்து சொல்லுங்க என்று விட்டு நகர்ந்தார். அவனும் சர்வசாதாரணமாக பஞ்சாயத்து கூடும் இடத்திற்கு செல்லலானான். நடக்கப் போகும் விபரீதம் புரியாமல். அரச மரத்தை ஒட்டி அமைந்த மேடையில் நடுநாயகமாக மந்திரமூர்த்தி அமர்ந்திருக்க, அவருக்கு 2 பக்கமும் ஊரின் மூத்த பெரியவர்கள் அமர்ந்திருந்தனர். ஊர் மக்கள் அனைவரும் கூடி நின்று தங்களுக்குள் குசுகுசுவென பேசிக் கொண்டிருக்க, அப்பொழுதுதான் அங்கு வந்து சேர்ந்த யாஷின் கண்களில் தேன்மொழி அழுதபடி
தமிழின் தோள்பட்டையில் சாய்ந்திருக்கும் காட்சி தென்பட்டது. தேன் எதுக்கு அழுறா என்று புரியாமல் பார்த்தவன் அவர்கள் அருகில் செல்ல போக, தம்பி நீங்க இங்க நில்லுங்க என்றார் ஊர் பெரியவர். அவனோ புரியாமல் தமிழை பார்க்க, அவள் கண்களோ சோகமே உருவாய் காணப்பட்டது. என்னவென்று புரியாமல் உருவத்தை நீவியவனுக்கு அப்போதுதான் விஷயம் பிடிபட, தமிழை பார்த்தவன் தான் நினைப்பது சரியா என்றபடி பார்க்க, அது அவளுக்கு புரிந்ததோ என்னவோ, ஆமாம் என்று தலையசைத்தவளுக்கு கண்கள் கலங்கியது. அவள் ஆமாம் என்று கூறியதும் தன் தலையில் அடித்தவன் முட்டியில் கை ஊன்றியபடி அங்கேயே அமர்ந்து விட்டான். வாட் திஸ் பீப்புள் ஆர் டாக்கிங் என்றவனின் வாயில் இன்னும் சில ஆங்கில கெட்ட வார்த்தைகள் வர தயாராக இருந்தது. என்னப்பா பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாமா என்று ஊர் பெரியவர்கள் மக்களிடம் கேட்க அனைவரும் சம்மதித்தனர். பிராது கொடுத்தவங்க முன்னாடி வாங்க என்று மந்திரமூர்த்தி கூற, இன்று அதிகாலை தேன்மொழி யாஷின் வீட்டிற்கு செல்லும் போது பார்த்த பால்கார பெண் வந்து முன்னே நின்றாள். யார் மேல என்ன பிராது கொடுக்க போறேன்னு மக்களுக்கு தெளிவா சொல்லுமா என்று மந்திரமூர்த்தி கூற, வணக்கமுங்க ஐயா, இன்னைக்கு விடிய காலையில ஒரு 3 மணி இருக்கும். நான் பால் கறக்க பண்ணைக்கு போயிட்டு இருக்கும் போது இந்த விதவை பொண்ணு அந்த அசலூருக்கார வீட்டுக்கு போனத நான் என் 2 கண்ணால பாத்தங்க ஐயா. எல்லாரும் அசந்து தூங்குற சாமத்துல இந்த பொண்ணு எதுக்கு அந்த பையன் வீட்டுக்கு போகணும்? எனக்கு என்னமோ சரியா படல. ஊருக்குள்ள நிறைய வயசு பசங்க இருக்காங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களால நம்ம ஊருக்கு தான் ஐயா கெட்ட பேரு. அதான் பிராது கொடுத்தேன் என்று அப்பெண் கூற, தமிழோ, எக்கா கொஞ்சம் கூட மனசுல ஈரம் இல்லாம பேசாத. ஒரு பொண்ணு ஒருத்தர் வீட்டுக்கு போனா அப்படின்னா எதுக்கு போனான்னு விசாரிக்கணும். நடந்த உண்மை தெரியாம நீயாவே ஒரு கதையை உருவாக்கி அந்த பொண்ணை இப்படி அசிங்கப்படுத்துறியே, சை என்று சீறினாள். இங்க பாரு தமிழு, நான் பார்த்ததான் சொன்னேன். தப்பு செஞ்சாங்களா இல்லையான்னு நிரூபிக்கதானே பஞ்சாயத்து கூடியிருக்கு. தீர்ப்பா அவங்க சொல்லுவாங்க. நீ சும்மா எல்லா விஷயத்துக்கும் மூக்க நுழைச்சிட்டு வராத என்று திட்டிய அப்பெண், நடந்தது இதுதாங்க, நீங்க விசாரிச்சுக்கோங்க என்றபடி ஓரமாய் போய் நின்று கொண்டாள். யாஷ் ஏதோ பேச வர, நாங்க பேச சொல்லும் போது நீங்க பேசனா போதும் என்று விட அவனால் எதுவும் பேச முடியவில்லை. மேலும் தொடர்ந்த ஊர் பெரியவர், இந்த பிராதுக்கு வேற யாராச்சும் சாட்சி இருக்கீங்களா என்று கேட்க, நேற்று மதியம் யாஷுக்கு மதிய உணவு கொடுத்துவிட்டு தேன்மொழி அவன் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது அவளை பார்த்த ஊர் பெரியவர் முன்னே வந்து நின்றார். ஐயா வணக்கம். இந்த அம்மா சொன்ன காட்சிய நான் பார்க்கல. ஆனா நேத்து மதியமும் இந்த புள்ள அந்த தம்பி வீட்ல இருந்து சிரிச்சுட்டே வெளியே வந்ததை நான் பார்த்தேன் என்று கூற, அதனை கேட்ட தேன்மொழியோ, ஐயோ ஐயோ, இப்படி எல்லாரும் என்ன தப்பா பேசுறாங்களே என்று தலையில் அடித்து அழ ஆரம்பித்தாள். ஏதா தேனு, இப்படி அழுதா என்ன அர்த்தம்? உன் மேல தப்பு இல்லனா நீ உன் பக்க விளக்கத்தை சொல்ல வேண்டியதான? அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி அழுகிறவ என்க, நான் என்னத்த சொல்லுவேன்? அண்ணன் மாதிரி நான் நினைக்கிற ஒருத்தரோட சேர்த்து வச்சு இப்படி தப்பா பேசுறவங்க கிட்ட நான் என்னென்ன விளக்கணும்? இங்க பாருங்க, இவங்க சொல்ற மாதிரி எங்களுக்குள்ள அப்படி தப்பான உறவு ஏதும் இல்ல. தயவு செஞ்சு நம்புங்க, இது என் புள்ள மேல சத்தியம் என்றவள் மேலும் அழுதாள். நீங்க என்ன தம்பி சொல்றீங்க என்று கேட்க, யாஷோ, தேனு சொல்றது உண்மைதான். நான் வெளிநாட்டுக்காரன் தான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக தமிழ் மரபு பத்தியும் உறவு முறை பழக்க வழக்கம் பத்தியும் தெரியாதவன் இல்ல. தமிழ் வழக்கத்தை மதிக்க தெரிஞ்சவன் நான். தேனை என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி மட்டும்தான் நான் நினைக்கிறேன் என்று யாஷ் கூற, சரியாக வந்து சேர்ந்தான் நேத்ரன். அவனை கண்ட மந்திரமூர்த்தியோ, இவனை யார் இப்ப இங்க வர சொன்னது என்று பல்லை கடித்தபடி பார்த்தார். வந்தவன், அப்பா என்ன நடக்குதுங்க என்று ஆதங்கமாய் கேட்க, நேத்ரா, பஞ்சாயத்துல எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா? வாய மூடிட்டு நில்லு என்றிட, வேறு வழியின்றி அமைதியாக நின்றவனுக்கு தேன்மொழியை பார்க்கவே மனது வலித்தது. அருகில் நின்ற தனது தாயிடம், அம்மா, தேன்மொழி அப்படியெல்லாம் பண்றவளாமா? உனக்கு தெரியும் தானே அந்த பொண்ணை பத்தி? அப்பா கிட்ட பேசுமா என்று கெஞ்சினான் நேத்ரன். எனக்கும் பாவமா தாண்டா இருக்கு அவளை நினைக்க. ஆனா உன் அப்பாவை மீறி நான் என்ன செய்யறது என்று கூறியவர் தலைகுனிந்து கொண்டார். சம்பந்தப்பட்ட 2 பேரும் அவங்க பக்கம் கருத்தை சொல்லிட்டாங்க. இதுக்கு யாரெல்லாம் வழிமொழிறீங்க? யாரெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறீங்க என்று கேட்க, தமிழ் நேத்ரன், நேத்ரனின் அன்னை மஞ்சுளா ஆகிய 3 மட்டுமே அவர்களுக்கு சார்பாக இருந்தனர். மற்ற அனைவரும் கண்டனம்தான் தெரிவித்தனர். அதிலும் பல நாட்களாக தேன்மொழியை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கும் ஒருவனோ, எத்தனை தடவை கூப்பிட்டுருப்பேன், வந்தியாடி நீ? உனக்கு இது தேவைதான், இப்ப பாரு என்றபடி வஞ்சமாய் நினைத்தவன், மாதிரி என்னைக்கோ உண்மை ஆகாதுதானே? 2 பேரும் அண்ணன் மாதிரி தங்கச்சி மாதிரி தானே சொல்றாங்க. தப்பு பண்ண யாருதான் ஆமா நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாங்க? எனக்கு இவங்க பேச்ச நம்ப தோணல. அதுவும் தேனு வேற வயசு பொண்ணு. சின்ன வயசுலயே புருஷனை இழந்துட்டா. அதுக்காக அவ புருஷனோட சேர்ந்து
அவ உணர்ச்சிகளும் செத்துடுச்சுன்னு ஆயிடாது தானே, அவளும் மனுஷி தானே என்று மேலும் எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்ற அவ்வார்த்தைகளை கேட்டு நேத்திரனுக்கு கட்டுக்கடங்காமல் கோபம் வந்தது. என்னடா சொன்ன என்றபடி வேகமாக அவனை நோக்கி வந்த நேத்திரனோ அவனது மூக்கை உடைத்தான். உடன் நின்றவர்கள் அவனை தடுத்து நிறுத்த அடங்கியவனோ நாசியில் குருதி வழிய நேத்திரனை பார்த்து முறைத்தான். முறைத்தவன் அதோடு நில்லாமல், சும்மா சொல்லக்கூடாது தேனு, நல்லா பெரிய பெரிய இடமாதான் பார்த்து வளைச்சு போட்டு வச்சிருக்க என்று கூர்க்கத்திக் கொண்டு யாரோ நெஞ்சை கிழிக்கும் உணர்வு ஏற்பட்டது தேனுக்கும் நேத்திரனுக்கும். நேத்திரன் மேலும் அடிக்க வர மந்திரமூர்த்தியோ, நேத்ரா அமைதியா நில்லு, நீ எதுக்கு மல்லுக்கு நிக்கிற, அவன் ஒன்னும் தப்பா சொல்லல என்று கூற, என்னப்பா நீங்க மனசாட்சி இல்லாம பேசுறீங்க என்று கேட்டான் ஆற்றாமையில். மக்களுக்குள் சலசலப்பு அதிகரிக்க, எல்லாரும் அமைதியா இருங்க, இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் யாஷ் தம்பிய பஞ்சாயத்துக்கு வர சொல்லி அழைக்க போயிருந்தேன். அப்ப அவரு வரம்பு மீறதுனா அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம நடக்கிறதுதான், நீங்களே அந்த பொண்ணுகிட்ட விருப்பமா இல்லையான்னு கேட்டுக்கோங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாரு என்று அவர் கூற, தேன் தமிழ் நேத்ரன் யாஷ் என நால்வரும் அதிர்ந்தனர். தேன்மொழியோ கண்கள் கலங்க யாஷை பார்க்க, அவனோ தன் கலங்கிய கண்களால் தமிழை காட்டினான். அப்பொழுதுதான் தேனுக்கு புரிந்தது, அவன் தமிழை நினைத்து அவ்வாறு கூறியிருக்கிறான் என்று. இவ்வாறு மந்திரமூர்த்தி கூறியதும் அருகில் இருந்த பெரியவர்கள், ஆமா நாங்களும் கேட்டோம் என்று கூறிட, கேட்டியாடி கதைய, அங்க அப்படி சொல்லிட்டு இங்க வந்து 2 பேரும் நாடகம் ஆடுறத என்று அவர்கள் காதுபடவே அனைவரும் பேசினர். தேன்மொழிக்கோ இப்பொழுதே இந்த பூமி 2ஆக பிளந்து தன்னை உள்ளிழுத்து கொள்ளக்கூடாதா என்று தோன்றியது. அதனால நடந்த எல்லாத்தையும் பார்க்கும்போது கொடுக்கப்பட்ட பிராது உண்மைதான் உறுதியாகுது. அதுக்கு பிராயச்சித்தமா ஒண்ணு இந்த தம்பி விதவையான தேன்மொழிக்கு இப்பவே இங்கேயே தாலி கட்டி மனைவி ஆக்கிக்கணும் என்றவர் ஒரு மஞ்சள் கயிற்றை முன்வைக்க நால்வருக்கும் பேரதிர்ச்சி. யாஷோ, என்ன பேசுறீங்க, நான் அமெரிக்க சிட்டிசன், உங்க ஊரு பஞ்சாயத்துக்கு நான் கட்டுப்படணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல, அப்படியும் வற்புறுத்துனா நான் கோர்ட்டுக்கு போவேன் என்றவன் தீர்க்கமாக கூறினான். அதை கேட்ட மந்திரமூர்த்தியோ, அப்படி ஒருவேளை திருமணம் செய்ய மறுத்தா நம்ம ஊர்க்காரியான தேன்மொழி நம்ம சட்டத்துக்கு கட்டுப்படலன்னு குற்றம் சாட்டப்பட்டு அதுக்கு தண்டனையா அவளுக்கு மொட்டை அடிக்கணும், ஊரை விட்டு ஒதுக்கியும் வைக்கணும், எது நடக்கணும்னு நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கோங்க என்று தீர்ப்பு கூற, மறுநொடியே தன் கண்ணீரை துடைத்த தேன்மொழியோ, நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் என்றால் சிறிதும் தயங்காமல். ஆனால் யாஷோ, தேவையில்ல, என்னால ஒரு பொண்ணு பாதிக்கப்பட வேணாம், நான் தாலி கட்டுறேன் என்று கூற, இப்பொழுது யாஷை தவிர்த்து மற்ற மூவரும் அதிர்ந்தனர். தமிழோ வெகுவாக அதிர்ந்து பார்க்க, அவளை பார்த்தவன் நேத்திரனை கண்காட்டி தன் கண்களை மூடி திறக்க தமிழுக்கு புரிந்து போனது. நேத்திரனோ யாரும் அறியா வண்ணம் யாஷின் காதில், ப்ரோ என்ன பேசுறீங்க நீங்க, இது ஒண்ணும் நீங்க நினைக்கிற அளவுக்கு சாதாரண விஷயம் இல்ல என்க, அவனோ, டே மாங்கா, தாலிய எடுக்க போறது மட்டும்தான் நான், கட்ட போறது நீதான் என்று அவன் காதில் மெதுவாக கூற, நேத்திரனுக்கு முகம் முழுவதும் பிரகாசமாக ஜொலித்தது. ப்ரோ என்றபடி இன்ப அதிர்ச்சியில் நேத்திரன் யாஷை பார்க்க, சிரிச்சு காட்டி கொடுத்துறாத ப்ரோ, யாருக்காச்சும் சின்ன சந்தேகம் வந்தாலும் அப்புறம் உன் அணி உனக்கு கிடைக்க மாட்டா என்று கூற முயன்று தன்னை இயல்பாக்கிக் கொண்டான் நேத்திரன். கடவுளே, எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும்னு சொல்லுவாங்க, இப்பதான் உணர்வு பூர்வமா உணர்றேன், நன்றி கடவுளே என்று மனதினுள் குத்தாட்டம் போட்டவன் வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருக்க அரும்பாடு பட்டான். அப்புறம் என்னப்பா, அதான் அந்த தம்பி தாலி கட்டுறேன்னு சொல்லிடுச்சே, ஐயரை கூட்டிட்டு வாங்க என்று கூறிய மந்திரமூர்த்தியோ, அப்பாடா, இனிமே என் மகன் அந்த சிரிக்கி தேன்மொழி பக்கம் போக மாட்டான் என்று நினைத்து ஆசுவாசம் அடைந்தார், நிகழப்போவது தெரியாமல். சற்று நேரத்தில் ஐயர் வர, மா இப்படி வந்து அவர் பக்கத்துல நில்லு என்று தேன்மொழியை கூற, முடியாது, நான் நடக்க விட மாட்டேன் என்று கதறினாள் அவள். வயதான பெண்மணி ஒருவரோ, அதான் அந்த தம்பியே உன்னை கட்டிக்க சம்மதம் சொல்லிடுச்சே, பேசாம தாலிய வாங்கிட்டு வாழ பாரு என்று அறிவுரை என்ற பெயரில் அறிவாளை அவள் மனதில் இறக்க, அவளுக்கோ உலகம் வெறுத்து போனது. இங்கு இப்பொழுது என்ன நடந்தாலும் சரி, இன்றைக்குள் தன் உயிர் இந்த உலகத்தை விட்டு சென்றுவிட வேண்டும் என்று மட்டும் அவள் மனதில் முடிவு செய்தாள். உயிர் இருந்தும் ஜடம் போலதான் வந்து நின்றாள். யாஷ் வேறு வழியின்றி இவ்வாறு செய்கிறான் என்று அவளுக்கு நன்றாக புரிந்தது. ஐயர் மாங்கல்யம் தந்துனா என்று மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்க, தாலியை எடுத்த யாஷோ கட்டுவதற்கு தயாராக நிற்பது போல் நின்றவன் நேத்திரனுக்கு கண்ணை காட்ட, நேத்திரனோ நொடியும் தாமதியாது அவன் கையில் இருந்த தாலியை வாங்கி
கடகடவென தேன்மொழியின் கழுத்தில் 3 முடிச்சிட்டு அவளை தன்னவளாக்கிக் கொண்டான். அத்தியாயம் 15. யாஷ் தான் வேறு வழியின்றி தாலி கட்டிவிட்டானோ என்று நினைத்த தேன்மொழி கண்களை கூட திறக்க தோன்றாமல் இறுகிய கண்களுடன் அழுது கொண்டிருந்தாள். ஆனால் தாலி கட்டிய பின் மக்களிடையே ஏற்பட்ட சலசலப்பும் டேய் நேத்ரா என்ற மந்திரமூர்த்தியின் கர்ஜனையையும் கேட்டவள் புரியாமல் நிமிர தன் அருகில் நின்றிருந்த நேத்ரனை பார்த்து அதிர்ந்தாள். என்ன காரியண்டா பண்ணி தொலைச்சிருக்க என்று கத்திய மந்திரமூர்த்திக்கோ கட்டுக்கடங்காமல் கோபம் வந்தது. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. தேன்மொழி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் நீங்க சொல்ற மாதிரி செய்யற ஆளு கிடையாது. அவளுக்கு இப்படிப்பட்ட அநியாயம் நடக்க நான் விடமாட்டேன். இனிமே அவ என் பொண்டாட்டி, மகள் இனிமே என் புள்ள. யாராச்சும் இனிமே ஒரு வார்த்தை அவளை பத்தி தப்பா பேசி பாருங்க, அப்புறம் பேசுறவனுக்கு நாக்கு இருக்காது சொல்லிட்டேன் என்று கோபமாய் எச்சரித்தவன் தன்னவளை நோக்க அவளோ ஏன் இப்படி செஞ்ச என்ற ரீதியில் கண்ணீருடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். மந்திரமூர்த்தி அடக்கப்பட்ட கோபத்துடன் எழுந்து வீட்டிற்கு சென்றிட மக்கள் கூட்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. மஞ்சுளாவோ டேய் என்னடா இப்படி பண்ணிட்ட என்றார். சாரிமா, எனக்கு வேற வழி தெரியல. நீதான் அப்பா கிட்ட பேசி புரிய வைக்கணும் என்று கூற, அந்த மனுஷன் சும்மாவே ஆடுவாரு. நீ இப்ப சலங்கைய கட்டி விட்டுருக்க. என்ன நடக்க போகுதோ. சரி, நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வா என்றவர் தேன்மொழியிடம் நான் முன்னாடி போறேன், நீங்க 2 பேரும் கொஞ்சம் கழிச்சு வாங்க என்று விட்டு முந்தானையால் முகத்தை துடைத்தபடி விறுவிறுவென வீட்டை நோக்கி சென்றார். அனைவரும் சென்றிட யாஷ், தமிழ், நேத்ரன் மற்றும் தேன்மொழி 4 மட்டுமே நின்றிருந்தனர். யாஷோ கொஞ்ச நேரத்துல என்ன எல்லாம் நடந்துடுச்சு ச என்று சலித்தபடி கூறினான். நேத்ரனோ ஆமா ப்ரோ, தமிழ் கால் பண்ணி விஷயத்த என்கிட்ட சொன்னதோ எனக்கு தலையே சுத்திருச்சு. சரியான கூமுட்டிங்க எல்லாவனோ என்றிட உங்க அப்பாவையும் சேர்த்து தானடே சொல்ற என்று தமிழ் கேட்க, நீ வேற ஏன்டி, இன்னும் அந்த மனுஷன் என்ன ஆட்டம் போட போறாரோ எனக்கு லேசா உதறுது என்றான். யாஷோ மிஞ்சு போனா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுவாங்க, வேற என்ன சொல்ல போறாங்க. இப்படி துரத்தி விட்டாங்கன்னா நீங்க 2 பேரும் நான் இருக்கிற வீட்டுல வேணா தங்கிக்கோங்க, நான் வேணா தமிழ் கூட தங்கி என்று முடிக்கும் முன்பே அவளோ எது என்றாள் அதிர்ச்சியாய். ஓ இப்படி தங்க முடியாதோ, சாரி சாரி என்றவன் கண்ணடிக்க அவளோ முறைத்தாள். இங்கே இவ்வாறென்றால் அங்கு நேத்ரன் வீட்டில் வீடு 2ஆகி இருந்தது. கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் கீழே தட்டிவிட்டு தன் கோபத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார் மந்திரமூர்த்தி. பயந்தபடி உள்ளே சென்ற மஞ்சுளாவோ என்னங்க என்று தயங்கியபடி அழைக்க, புள்ளையாடி பெத்து வச்சிருக்க, தருதல மாதிரி வளர்த்து வச்சிருக்க, நல்லா என் மானத்தை வாங்கிட்டான். ஊருக்குள்ள நான் இனிமே எப்படி தலை காட்டுவேன். எது நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்து தொலைச்சிருச்சு என்றவருக்கு இன்னுமே ஆத்திரம் குறையவில்லை. என்னங்க செய்யறது, விதின்னு ஒண்ணு இருக்குதுன்னு. என்னதான் ஒரு விஷயம் நடக்க கூடாதுன்னு நாம பல வேலைகள் செஞ்சாலும் நடக்கணும்னு இருந்தா எப்படியாவது நடந்துதானே தீரும் என்று மஞ்சுளா கூற அவரை அதிர்ந்து பார்த்தார் மந்திரமூர்த்தி. இவ எதுவும் தெரிஞ்சு சொல்றாளா இல்ல தெரியாம சொல்றாளா என்று நினைத்தபடி அவர் பார்க்க வாசலில் நேத்ரன் மற்றும் தேன்மொழி மகளோடு வந்து நின்றனர். டேய் நில்லுடா, ஆரத்தி எடுத்துட்டு வரேன் என்ற மஞ்சுளா அவசரமாக உள்ளே சென்று ஆரத்தி கரைத்து எடுத்து வந்து சுற்ற ஆரம்பிக்க வேகமாக வந்த மந்திரமூர்த்தியோ இவங்களுக்கு ஆரத்தி ஒண்ணுதான் கேடு என்றபடி ஆரத்தி தட்டை தட்டிவிட்டார். குங்குமம் கரைத்த நீர் நேத்ரனின் கைகளில் பட அதனை பார்த்தவன் என்ன மன்னிச்சிருங்கப்பா என்று விட்டு அதையே தனது மனையாளுக்கு திலகமாக வைத்து விட்டான். இதையெல்லாம் பார்க்க பார்க்க மந்திரமூர்த்தியின் கோபம் பன்மடங்கு பெருகியது. டேய் நேத்ரா, ஹீரோயிசம் காட்டுறேன்னு சொல்லி வாழ்க்கைய வீணாக்காத. அவளுக்கு கட்டின தாலியா அறுத்தெறிஞ்சிட்டு இந்த வீட்டுக்குள்ள வரத்தனா வா என்று தீர்க்கமாக கூற, இல்லனா என்றான் சற்று தைரியத்தை வரவழைத்து. என்னடா பேச்சுல திமிர் தெரியுது. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டா நீ பெரிய மனுஷன் ஆயிடுவியா? அப்படி அவ கூட தான் வாழ்வேன்னு அடம்பிடிச்சா அப்படியே போயிடு. என் பையன் செத்துட்டான்னு நினைச்சுக்கிறேன் என்று கூற மஞ்சுளாவோ ஏங்க புள்ளைய பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க என்று கண்கள் கலங்க கேட்டார். அப்பா, என்ன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். யாருக்குமே இதுவரை நான் கெடுதல் செய்ய நினைச்சதில்ல. இப்போ என் மனசுக்கு சரின்னு பட்டதை தான் செஞ்சேன். இப்ப என்ன, இவளை கூட்டிட்டு வந்தா நம்ம வீட்ல எனக்கு இடம் கிடையாது, அப்படிதானே? சரி, நான் போயிடுறேன். நான் போறேம்மா, வா தேனு என்றவன் திரும்பி செல்ல போக, எல்லாம் திமிரு. இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு, சொத்து எல்லாம் உன் பேர்ல இருக்குன்னு எகத்தாளத்துல தானே இப்படி பேசுற. ஆம்பளையா இருந்தா என் குடும்ப சொத்து எதுவும் தேவையில்லைன்னு எழுதி வச்சுட்டு போடா பாப்போம் என்று மந்திரமூர்த்தி கேட்க அவரது பேச்சில் முதன்முறையாக அவரை வெறுத்தான். என்ன சொன்னீங்க, சொத்தா? அடுத்த வேளை சோத்துக்கு என்ன செய்யறதுன்னு தான் என் புத்தியில ஓடிச்சே தவிர
சொத்த பத்தி யோசிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் மோசமானவன் இல்ல. எனக்கு உங்க சொத்து எதுவும் வேணாம்ப்பா. எனக்குன்னு சொந்தமா என்னோட விவசாய நிலம் இருக்கு. அது உங்க குடும்ப சொத்துல சேராது. நான் உழைச்சு சம்பாதிச்சு அதுக்கான காச கூட உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அது போதும். அது எனக்கு சோறு போடும். எந்த பத்திரத்துல கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க. நான் போடுறேன். என்று நேத்ரன் கூற, உள்ளே கோபமாக சென்றவர் ஒரு பத்திரத்தை எடுத்து வந்து அவன் மீது வீசினார். என்னங்க வேணாங்க. அவன் நம்ம புள்ளைங்க ஐயோ! என்று மஞ்சுளா அழ, அதனையெல்லாம் அவர் கண்டு கொள்ளவே இல்லை. பத்திரத்தை கையில் வாங்கியவன், இந்த குடும்பத்தின் மூத்த வாரிசான நேத்திரனாகிய நான் எனது பெயரில் இருக்கும் என் சொந்த விவசாய நிலத்தை தவிர்த்து மற்ற என் குடும்ப சொத்துக்கள் அனைத்தையும் என் தந்தையாகிய மந்திரமூர்த்தியின் பெயரில் எழுதி கொடுக்கிறேன். இனி வரும் காலங்களில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதற்கு நான் சொந்தம் கொண்டாட மாட்டேன் என்று என் கைப்பட எழுதி உறுதியளிக்கிறேன் என்று எழுதியவன் அதற்கு கீழ் கையெழுத்து போட்டு அவரிடம் கொடுத்தான். அதனை வாங்கியவர், இப்ப செஞ்ச காரியத்துக்காக கண்டிப்பா நீ வருத்தப்படுவ நேத்ரா, ரொம்பவே வருத்தப்படுவ என்று கூறியவர் விருட்டென வீட்டினுள் சென்று விட்டார். டேய் நேத்ரா என்று மஞ்சுளா கண்கலங்க, அழாதம்மா, அப்பா இப்படி இருப்பாருன்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சு பார்க்கல. சரி, நான் தமிழ் வீட்டுக்கு தான் போறேன், போயிட்டு வரேன் என்றவன் தேன்மொழியின் கரத்தை பற்றி அழைத்து சென்றான். இவ்வளவு நேரம் நடந்த எதையும் கவனிக்கும் நிலையில் தேன்மொழி இல்லை. கண்ணீர் தடம் வற்றிய கண்களோடு, எங்கோ நிலைக்குத்திய பார்வையோடு நேத்ரனின் இழுப்பிற்கு சென்று கொண்டிருந்தாள். அங்கு தமிழோ ஏற்கனவே மந்திரமூர்த்தியை பற்றி அறிந்ததால் நேத்ரன் மற்றும் தேன்மொழியின் வருகைக்காக வாசலிலேயே காத்திருந்தாள். அவளை பார்த்த நேத்ரனோ, அடி பாவி, எப்படான்னு காத்திருந்த போலையே என்றபடி வர, பின்ன நீ பண்ண காரியத்துக்கு உங்க அப்பா உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்காருன்னு நினைச்சு சந்தோஷப்படு என்றவள் இருவருக்கும் ஆரத்தி எடுத்து வரவேற்று உள்ளே அழைத்து சென்றாள். அரவம் கேட்டு அங்கு வந்த யாஷோ, நான் உள்ள வரலாமா என்றபடி வாசலில் நின்றான். வாங்க ப்ரோ, ஏன் அங்கேயே நிக்கிறீங்க என்றபடி நேத்ரன் அழைக்க, உள்ளே வந்தவன் தேன்மொழியிடம், சாரிமா, நீ எனக்கு உதவி செய்ய போய் அது இப்படி உனக்கு பிரச்சனையா வந்து நிக்கும்னு நான் நினைக்கல. அவர் சொன்னப்ப கூட நான் தமிழ்னு தான் நினைச்சேன் என்க, அவன் குரலில் சிந்தனையிலிருந்து மீண்டவள் யாஷுக்கு விரக்தி சிரிப்பை பதிலாக கொடுத்தவள் அமைதியாக நேத்ரனை ஒருமுறை பார்த்தாள். அப்பார்வையில் தெரிவது கோபமா, சோகமா, வெறுப்பா, ஏமாற்றமா என்ன இருக்கிறது என்று நேத்ரனால் அறிய முடியவில்லை. ஆனால் அவனுக்கு மனது வலித்தது. மகளை தமிழிடம் கொடுத்தவள் சமையலறைக்கு சென்றாள். நேத்ரனின் வலி உணர்ந்த தமிழோ, பாவம்டாவ, ரொம்ப உடைஞ்சிட்டா, அவ நார்மலாக டைம் எடுக்கும் கொஞ்சம் என்றாள். அவ என்ன உடனே புருஷனா ஏத்துக்கணும்னு கூட நான் ஆசைப்படல. அட்லீஸ்ட் பழைய மாதிரியாச்சும் என்கிட்ட பேசினா போதும் என்றவன் தன் வீட்டில் நடந்த விஷயத்தை விளக்கினான். அனைத்தையும் கேட்ட தமிழும் யாஷும் அவனுக்கு ஆறுதல் கூறினர். பிறகு, டேய் நேத்து நடந்த கலவரத்துல கடைய வேற மூடிட்டு வந்துட்டேன், நான் போய் என்னன்னு பாக்குறேன் என்று தமிழ் செல்ல போக, நேத்ரனோ, நீ இருட்டி, தேனு என்ன மைண்ட் செட்ல இருக்கான்னு தெரியல, நீ அவகிட்ட பேசிட்டு இரு, நான் கடைய திறந்து வைக்கிறேன் என்ற நேத்ரன் மகளோடு வெளியே செல்ல, யாஷும் அவனுக்கு உதவியாக சென்று விட்டான். வந்ததும் வராததுமா இந்த தேனு கிச்சனுக்குள்ள போய் என்ன பண்றா, போய் ரொம்ப நேரம் ஆகுதே என்று யோசித்த தமிழோ உள்ளே சென்று பார்க்க, சமையல் அறையில் ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு கையை கிழிக்க தயாராக நின்றாள் தேன்மொழி. அதனை பார்த்து அதிர்ந்த தமிழோ சட்டென சென்று அவளின் கையை பிடித்து தடுத்தாள். ஏட்டி தேனு, என்ன காரியம் பண்ற நீ, அறிவிருக்காட்டி உனக்கு என்று கடிந்தவள் அவளிடமிருந்து கத்தியை வாங்கி வீசினாள். ஐயோ அக்கா, என்ன விடுங்க பிளீஸ், நான் செத்துடுறேன் என்று அவள் புலம்ப, ஆரஞ்சன்னு வையே, என்ன பேச்சு பேசுற, உன் புள்ளைய விட்டுட்டு, உன்னை கட்டினவனை விட்டுட்டு சாக துணிஞ்சிட்டியா, வேற என்னக்கா நான் செய்யறது, அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம தாலி கட்டிட்டாரு என்று ஆதங்கமாய் கேட்டவள் மேலும் அழுதாள். ஏட்டி, என்ன பேசுற நீ, அவன் ஒன்னும் யோசிக்காம தாலி கட்டல, உன்னை பத்தி மட்டும் யோசிச்சதுனாலதான் உனக்கு தாலி கட்டியிருக்கான். உனக்கு தெரியும் தானே அவன் உன் மேல உசிரையே வச்சிருக்கான்னு, இத்தனை வருஷமா கல்யாணம் செஞ்சுக்காம உன்னை மட்டுமே நினைச்சிட்டு வாழ்ற மனுஷன்டி அவன். உன் புள்ளைய அவன் புள்ளையா மனசார நினைச்சு எவ்வளவு பாசம் வச்சான், மனசுக்குள்ள அவ்வளவு காதல் இருந்தோம் இது நாள் வர உன்கிட்ட வரம்பு மீறி பேசிருப்பானா, இன்னொருத்தரோட மனைவியா உன்னை பாக்கும்போது அவன் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். இப்ப 2வது கல்யாணம் பண்ணதுக்கு நீ இவ்ளோ அழுகிறியே, எதுக்கு, உன் முதல் புருஷன் மேல அவ்வளோ காதல் இருக்கா என்ன உனக்கு, அங்க காதலுங்கிற பேச்சுக்கு கூட இடம் இல்லதானே, இவனோட கால் தூசிக்கு வருவானா அந்த இளங்கோ, கேவலம், அவனுக்காக நீ இவ்ளோ நாள் விதவ வாழ்க்கை வாழ்ந்ததே என்ன பொறுத்தவரை தேவையில்லாத ஆணி. விதிப்படி நீ நேத்ரன் கூட சேரணும்னு தான் எழுதிருக்கிட்டி, அப்படிதான் நடக்கும், வீணா கிடைக்க போற நல்ல வாழ்க்கையை கெடுத்துக்காத பிளீஸ் என்று சரியான நேரத்தில் சம்மட்டியால் அடித்தது போல் உண்மையை உரைக்க,
கதறி அழுதாள் தேன்மொழி. அதுதான் நானும் கேக்குறேன். எதுக்கு எனக்காக இவ்ளோ பண்றாரு? எனக்கு குற்ற உணர்வா இருக்குக்கா. அவர் அப்பா கண்டிப்பா எங்கள வாழ விட மாட்டாரு. ஏற்கனவே அவர் செஞ்ச காரியம் பத்தாதா? என்று மனம் போன போக்கில் அவள் உளற, தமிழோ, என்னடி சொல்ற நீ? மூர்த்தி மாமா என்ன செஞ்சாரு ஏற்கனவே? என்று கேட்க, அதில் திகைத்தவள், இல்லக்கா, அது என்று தடுமாறினாள் தேன்மொழி.